வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு கோதுமை மாவை யூஸ் பண்ணி முட்டை பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு இந்து உப்பு, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு போல் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மேலே 2 டீஸ்பூன் நெய் போட்டு அப்படியே தடவி 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போது மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடான அப்புறம் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு இந்துப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், சிம்மில் இருக்கட்டும். மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். ஒரு சப்பாத்திக்கு எவ்வளோ மாவு எடுப்போமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் வெண்ணெய் அதில் தடவிக்கலாம். அதில் கொஞ்சம் கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே மடித்து போட்டு மறுபடியும் தேய்ச்சி விடுங்க. இதே மாதிரி ஒரு 5-6 தடவை வெண்ணெய் தடவி மடித்து போட்டு தேய்ச்சி எடுத்தால் தான் லேயர் வரும் நமக்கு. இப்போ இந்த சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது இப்போ பாதியாக கட் பண்ணி அது மேலே மிளகாத்தூள் கொஞ்சம், பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி மாவில் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த மசாலா மேலே முட்டையை எடுத்து வச்சு இப்படி மடித்து வச்சிடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பப்ஸ் எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். டேஸ்டியான முட்டை பப்ஸ் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.